மக்களே, நான் உங்கள் சித்த மருத்துவர் கீதா மோகன். நாம் என்பது யாருங்க? நம்ம உடலா, அல்லது நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிரா, அல்லது நம்மளுடைய பெயரா? இது மூணும் இல்லைங்க, நாம் செய்யக்கூடிய செயல். நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளை வடிவமைக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக தானே இருக்குது. இதுதான் நம்மளுடைய தன்னம்பிக்கையாகவும் நம்மளுடைய சுய மதிப்பீடாகவும் நம்மளுடைய அடையாளமாகவும் மாறுகிறது. இது நம்மளுடைய செயல். உங்களால் செய்யவே முடியாது அப்படிங்கிற காரியங்களை நம்ம எடுத்து செய்து வெற்றி அடையும் போது தான் நம்மளுடைய தன்னம்பிக்கை பிறக்கிறது அல்லது வளர்கிறதுனே வச்சுக்கோங்களேன். எந்த செயல்களை செய்தால் உங்களை உயர்த்தி கொள்ள முடியும்னு யோசிச்சு பாருங்கள். எந்த செயல்களை செய்தால் உங்கள் ஆழ்மனதுக்கு பிடிக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எந்த செயல்களை செய்தால் உங்களால் வளர முடியும், உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுங்க. எல்லாரும் மற்றவர்களை பார்த்து என்னால் இப்படி ஆக முடியுமா, இவங்களால் ஆக முடியுமா, இல்லை இவங்களை போல் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி செயல்படாதீங்க. உங்களுடைய ஆழ் மனசுக்கு பிடிக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைவு கிடைக்கும். இந்த நிறைவு கிடைச்சதுனாலே உங்களுடைய வடிவமைப்பு கண்டிப்பாக மாறும். மற்றவர்களை பார்த்து ஏங்குறதை தவிர்த்துட்டு என்னாலும் இதை செய்ய முடியும் அப்படின்னு உங்கள் ஆழ்மனதுக்கு கட்டளையிட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறும்போது உங்களால் மிகப்பெரிய அடையாளமாக மாற முடியும். இன்னொரு விஷயம், உங்களுடைய பிறப்பையோ உங்களுடைய இறப்பையோ நீங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் தீர்மானிக்கலாம், நீங்கள் வடிவமைக்கலாம், நீங்கள் மாற்றலாம். இதைத்தான் வாலி என்னங்கிறாருன்னா, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் விரும்பி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணையுள்ள உள்ளத்திலே கோயில் கொள்கிறார், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே அப்படிங்கிறாரு.